Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல feather stitch வந்து டைப் 1 வந்து பார்க்க போறோம். நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்றது சொல்லிட்டு இது வந்து பேசிக்கா பண்றது தான். இத வச்சு தான் வந்து நம்ம டைப் 2, டைப் 3 அந்த மாதிரி வந்து பார்ப்போம். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஸ்டிட்ச் வந்து நல்லா புரிஞ்சு பிராக்டீஸ் பண்ணுங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு ஷேப் வந்து டிரா பண்றேன். அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கும்னா லீஃப் வந்து ஆப்போசிட்டா வந்து கீழ் பக்கமா பார்த்த மாதிரி டிரா பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அது பாருங்க. நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணுறேன். அது வந்து 3 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கிறேன் இந்த மாதிரி. நீங்களும் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா இந்த லிப் மாதிரி இருக்குல்ல அந்த கீழ் பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வாங்க. இப்போ நான் எஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்புறம் 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்போம். அது வந்து 1, 2, 3 அந்த மாதிரி வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்க பாருங்கள், எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்டுக்கு வந்து கொண்டு போகணும் ஸ்டிச்சஸை. அதுக்கப்புறம் தேர்டு, அப்புறம் ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலனாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சரி, உங்களுக்கு வந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வராது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீழ் பக்கமாக இருந்து த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். எப்பவும் போல் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. இப்போ த்ரெட்டை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அந்த ஸ்டிச் வந்து கொண்டு போகணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேர்டுக்கு வந்து கொண்டு போகணும். நம்ம கரெக்டாக நம்ம எந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை ஃபில் பண்ணுற மாதிரி வந்து நம்ம கொடுக்குற ஸ்டிச் வந்து இருக்கணும். அதனால அந்த தேர்ட் பாயிண்ட் போட்டிருக்க கார்னர்லேருந்து எடுத்திருக்கேன். அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து நான் குட்டி லாக் போடலை. மறுபடியும் செகண்டுக்கு கொண்டு போகிறேன், அப்புறம் தேர்டுக்கு கொண்டு போகிறேன். நான் ஸ்டிச் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஃபஸ்ட்டு கொண்டு வரேன், மறுபடியும் ஸ்டார்டிங் வரணும். அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்டிச்சுக்கு எந்த இடத்துலையுமே வந்து குட்டி லாக் வந்து போட தேவையில்லை. லாக் போடாமையே வந்து நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங்கில் வந்து எப்படி த்ரெட் வந்து பேக்வர்ட் டைரெக்ஷன் இழுப்போமோ அதே மாதிரி தான் இது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஃப்ரீயாக வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதிலே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதிலே வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பரும் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸும் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஃபஸ்ட் டே போட்ட கிளாஸஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்ன ஸ்டிச்சஸ்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம், அந்த மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அதில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கை பிக்சர் எடுத்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கிளாஸஸ்ஸு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நான் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன், ஃபில் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போகலாம். அதுவுமே லுக் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். நான் வந்து க்ளோஸாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு வரேன். நீங்கள் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கேப் விட்டு விட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அந்த லுக்கும் வந்து நல்லா தான் இருக்கும். இதுதான் வந்து ஃபெதர் ஸ்டிச்சோட பேசிக். இது தெரிஞ்சாலே நம்ம அடுத்தடுத்து வர எல்லா கிளாஸஸும் வந்து ஈஸியாக பண்ணலாம். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு. மறக்காமல் நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் நம்ம எந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ
அது கவர் பண்ணுற மாதிரி ஃபினிஷிங் வரைக்கும் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு தான் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நான் பாருங்கள் கரெக்டாக அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த ஸ்டிச்சை. நம்ம இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழ்ப்பக்கமாக எக்ஸ்ட்ரா ஒரு பீட் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த லுக்கும் பார்க்க நீட்டாக தான் இருக்கும் பாருங்கள். கீழ்ப்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீட் வந்து கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம இது வந்து புட்டாஸ்க்கும் கொடுத்துக்கலாம். பீகாக்கோட ஃபெதர்ஸ் தான் சொல்லுவோம் இல்லையா, பீகாக் ஃபெதருக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.